கிட்டத்தட்ட 9 முறை நாட்டு வெடிகுண்டுகளை டேவிட் செல்வன் சென்ற அந்த காரின் மீது அடித்து நொறுக்குகிறார்கள். குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த டேவிட் செல்வின் அவர்களை கடப்பாறை கொண்டு கண்ணாடி வழியாக குத்தி கொன்றார் கட்டத்துறை. இந்த டேவிட் செல்வனை படுகொலை செய்தார்கள் என்பதை அறிந்த ராக்கெட் ராஜா அவர்கள் இனிமேல் இவர்களை சும்மா விடக்கூடாது என்பதை உள்மனதிற்குள் வைத்துக்கொண்டு வெங்கடேச பண்ணையாரிடம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நாமும் சும்மா இருந்து விடக்கூடாது என்று கலந்து பேசுகிறார்கள். அதற்கு சுபாஷ் பண்ணையார் மிகப்பெரிய அளவிலே பசுபதி பாண்டியன் படுகொலைக்கு பிறகும் கூட இவரை படுகொலை செய்வதற்காக பசுபதி பாண்டியன் இந்த அணியினர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நடத்துவதற்கு காத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை மட்டுமல்ல, தீபக் ராஜா படுகொலையிலும் இன்றைக்கு ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு கடிதங்களை எழுப்பி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சென்னை நகரத்தினுடைய முக்கிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்களிடம் உதவி கேட்டு அந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தான் இன்றைக்கு ராக்கெட் ராஜாவை காப்பாற்றி இருக்கிறார்கள். ராக்கெட் ராஜா அவர்கள் டேவிட் செல்வனோடு முரண்பட்டு நிற்கிறார். எப்படி முரண்படுகிறார் என்றால், சாதிய ரீதியாக ஒன்றாக இருந்தாலும் கூட டேவிட் செல்வின் அவர்கள் அனைத்து சமூகத்திற்கான பார்வையாளனாக பார்க்கப்படுகிறார். ஆனால் ராக்கெட் ராஜா அவர்கள் நாடார் சமூகத்திற்கு மட்டும் எந்த இழப்புகள் வருகிறதோ அந்த இழப்புகளின் முன்னாடி போய் நின்று தான் ஒருவனாகவே நின்று மிகப்பெரிய சம்பவங்களை நடத்தி காட்டியவர் தான் மரியாதைக்குரிய ராக்கெட் ராஜா அவர்கள். ஆனால் டேவிட் செல்வின் அவர்கள் பிழைப்பு நடத்துவதற்காக திருநெல்வேலி பகுதியில் தங்குகிறார். அதாவது தாமஸ் தெருவிலே தங்குகிற போதுதான் இந்த ராக்கெட் ராஜாவும் அறிமுகமாகிறார். ஆக சிறிய வயதாக இருந்த ராக்கெட் ராஜா அவர்கள் டேவிட் செல்வனோடு இணைந்து பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபடுகிற போதுதான் டேவிட் செல்வன் அவர்கள் பிழைப்பிற்காக திருநெல்வேலி வந்ததற்கு பிறகு பெரிய தேவர் என்கிற ஒருவருடைய மண்டியிலே போய், வெங்காய மண்டிகள் தக்காளி மண்டிகள் வைத்திருக்கிற அந்த மண்டியிலே போய் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர் தான் டேவிட் செல்வன் அவர்கள். அன்றைக்கு பக்கபலமாக சிறுவயதாக இருந்த ராக்கெட் ராஜா அவர்கள் டேவிட் செல்வனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததோடு மட்டுமல்ல, சிறிய சிறிய பொருளாதார ரீதியிலான பங்களிப்பையும் இவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு தாமஸ் தெருவிலே இருக்கிற பெருமாள்புரத்தில் இருக்கிற மண்டியிலே வேலை செய்த டேவிட் செல்வின் அவர்கள் ராக்கெட் ராஜா அடிக்கடி போய் தங்குகிற இடமாகவும் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு பிறகு அண்ணன், அதாவது டேவிட் செல்வினுடைய அண்ணன் கோழிக்கடை வைத்திருக்கிறார். அந்த கோழிக்கடைக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருள் என்பவருடன் ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கம் ராக்கெட் ராஜாவுக்கும் உருவாகிறது. ஆக நாம் பார்த்தோமேயானால் டேவிட் செல்வின் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த ராக்கெட் ராஜா அவர்கள் கோழி அருணுடைய தொடர்பு கிடைத்ததற்கு பிறகு அண்ணனுடைய கோழிக்கடையை மறு உருவாக்கம் செய்வதிலே கவனம் செலுத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் அநீதியை எதிர்ப்பது, மாமூல் கேட்டவர்களை போய் அடித்து துன்புறுத்துவது போன்ற வேலைகளில் ஈடுபட்ட டேவிட் செல்வின் அவர்களுக்கு உறுதுணையாக ராக்கெட் ராஜா இருந்தார் என்பது உண்மை. அந்த காலகட்டத்தில் அநீதிக்கு எதிராக நடைபெற்ற சில சம்பவங்களையும், குறிப்பாக சாதிய தீண்டாமை சுவர் இருக்கிற பகுதிகளில் போய் வேண்டுமென்றே அந்த சுவர்களை இடித்த பிரச்சனை மட்டுமல்ல, தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமைகளை பெறுவதிலும் டேவிட் செல்வின் அவர்கள் மிக சரியாக போராடி வந்தார். இதுபோன்ற அறப்போர்களில் ராக்கெட் ராஜா அவர்களும் பங்கு கொண்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அநீதியை எதிர்த்தது மட்டுமல்ல, சில சாலையோர கடைகளில் மாமூல் வசூல் செய்வதை ஒரு கும்பல் எப்பொழுதும் வாடிக்கையாக வைத்திருந்ததை தட்டி கேட்ட ஒரு பிரச்சனையில்தான் பாட்டி ஒருவரிடம் போய் மாமூல் கேட்ட பிரச்சனையில் இந்த மோதல், அதாவது பெரிய தேவர் தலைமையிலான ஒரு அணிக்கும் அதோடு மட்டுமல்ல டேவிட் செல்வின் அவர்களுடைய அணிக்கும் மோதல் ஏற்படுகிறது. இந்த மோதலில் அநியாயங்களை தட்டி கேட்பதும் அக்கிரமங்களை தட்டி கேட்பதுமே வாடிக்கையாக வைத்திருந்த டேவிட் செல்வன் அவர்களுக்கு துணையாக இருந்த ராக்கெட் ராஜா அவர்கள் உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்கி அங்கே தனக்கு வேண்டப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து உடற்பயிற்சி கூடத்திலே பயிற்சி பெற்றவர்களை உருவாக்குகிறார்கள். இது போன்ற உடற்பயிற்சி கூடங்கள் கிட்டத்தட்ட 7 உடற்பயிற்சி, நாங்குநேரி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் உருவாக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட பெரிய தேவர் தனக்கு எதிராகத்தான் இவர்கள் உடற்பயிற்சி கூடத்தை உருவாக்கி தன்னை எதிர்ப்பதற்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள். எப்பொழுது பெரிய தேவருக்கும் டேவிட் செல்வனுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால்,
ராக்கெட் ராஜா அவர்கள் அடிக்கடி அந்த மண்டியில் வந்து தங்குவதும், பிறகு அந்த மண்டியில் வந்து தான் ராக்கெட் ராஜா உறுதுணையாக இவருக்கு பக்கபலமாக சில வேலைகளை செய்தார் என்பதும், அதேபோல் தான் மாமூல் கேட்பதை தட்டி கேட்கிறார்களே என்கிற தொடக்கம்தான் இவர்களுக்குள் ஒரு பெரிய பகையை மூட்டியது. இந்த பகை பிறகு எங்கே வந்து முடிகிறது என்றால், கட்டத்தேவருடைய மருமகன்களாக இருக்கக்கூடிய பெரிய தேவர், திருநாவுக்கரசர் போன்ற இருவருக்கும் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. தன் சார்ந்த சாதிக்கு எதிராக ராக்கெட் ராஜாவும் டேவிட் செல்வினும் நடந்து கொள்கிறார்கள். தான் மண்டியிலேயே வேலை செய்கிற டேவிட் செல்வன் மிக மோசமான ஒரு சூழல்காரனாக அமைகிறான் என்று கருதிய கட்டத்துறை கும்பல் டேவிட் செல்வனை அடிக்க பல முறை முயல்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். ஏனென்றால் தற்காப்பு கலைகளில் தகுந்த பயிற்சி பெற்றிருக்கிற டேவிட் செல்வின் அவர்களும் ராக்கெட் ராஜாவும் பலமுறை இவர்களை எதிர்த்து சண்டை போட்ட சம்பவங்களும் நடந்ததுண்டு. இப்படி சம்பவத்தில்தான் பெரிய தேவரும் திருநாவுக்கரசரும் கட்டத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போதே இவர்கள் இருவரும் செல்வின் மற்றும் ராக்கெட் ராஜா போன்றவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த படுகொலை என்பது தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய சம்பவத்தை இந்த இரட்டை கொலை சம்பவம் பேசப்பட்டது. இருவரும் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு தாய்மாமன் கட்டத்துறை இனிமேல் செல்வினை உயிரோடு விடக்கூடாது, நாம் மருமகனையும் தன்னுடைய நெருங்கிய நண்பரான பெரியதேவரையும் படுகொலை செய்த இந்த செல்வின் மற்றும் ராக்கெட் ராஜா போன்றவர்களை உயிரோடு விட்டால் நம் உயிருக்கு ஆபத்து என்று கருதியதால் இந்த காலகட்டத்தில் தான் போலீஸ் சுற்றி வளைக்கிறது. கட்டத்துறையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போலீஸுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை போட்டுக்கொள்கிறார்கள். என்னவென்றால், காவல்துறையை சார்ந்த தேவர் சமூகத்தை சார்ந்த நபர்களாக இருந்தால் அவர் கட்டத்துறைக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும், அதேபோல் டேவிட் செல்வன், ராக்கெட் ராஜா போன்றவர்களுக்கு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்தால் அவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு இந்த இரண்டு அணிகளையுமே உருவாக்கிய பெரிய குற்றவாளிகளாக அந்த காலகட்டங்களில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பணி செய்த சாதிய மனநோய் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தான் இவர்களை தத்ரூபமாக உருவாக்கி பல்வேறு சம்பவங்களை நடத்துவதற்கு பேருதவியாக இருந்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு பிறகு ஒரு நாளில் நமக்கு தெரிய வந்தது. அதோடு மட்டுமல்ல, 1989 ஆண்டு நாங்குநேரியில் போட்டியிட்டு சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை தோல்வியடைந்த டேவிட் செல்வின் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்தான் ராக்கெட் ராஜா என்பதோடு மட்டுமல்ல, அந்த தேர்தலில் ஆங்காங்கே வன்முறைகள் நடைபெற்றதும் பிறகு அது காவல்துறையால் நசுக்கப்பட்ட விஷயங்களும் நடந்தேறியது. இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட ராக்கெட் ராஜா அவர்கள் காவல்துறைக்கு மிக நெருக்கமாக இருந்து கொண்டு பல்வேறு அடிதடி சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார். இந்த காலகட்டத்தில் தான் தடா சட்டத்தின் கீழ் 1992 ஆண்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் டேவிட் செல்வின் அவர்கள். தன்னுடைய சக குருவாக விளங்கிய டேவிட் செல்வன் அவர்கள் தடா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதை எண்ணி மனம் வருந்திய ராக்கெட் ராஜா அவர்கள் எப்படியாவது தன் அண்ணனாக விளங்கக்கூடிய டேவிட் செல்வனை சிறையிலிருந்து வெளியிலே எடுத்துவிட வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1996 டேவிட் செல்வின் அவர்கள் தடா சட்டத்தை உடைத்து கொண்டு வெளியேறுகிறார். அந்த வெளியான அந்த காலகட்டத்தில் தான் காமராசர் ஆதித்தனார் கழகம் போன்ற ஒரு இயக்கம் உருவாக்கப்படுகிறது. இந்த இயக்கத்திற்கு பின்னால் கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய பேருதவியாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக செயலாற்றி கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ராக்கெட் ராஜா அவர்களும் இந்த மிகப்பெரிய பங்களிப்பில் டேவிட் செல்வின் அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களாக, அதாவது மிகப்பெரிய பாதுகாப்பாளனாக இருந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டதோடு இனிமேல் கட்டத்துறையை தொடவே முடியாது என்ற சூழல் இருந்தது. அதற்கு காரணம் காவல்துறை அவருக்கு பக்கபலமாக பின்புலமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததை அறிந்து கொண்ட ராக்கெட் ராஜா மற்றும் டேவிட் செல்வன் அவர்கள் இனிமேல் இவனை விட்டால் மீண்டும் மிகப்பெரிய சம்பவத்தை செய்து விடுவார்கள் என்று கருதியதால் கட்டத்துறையை போட்டுத் தள்ளுவதற்கு 2 முறை முயற்சி எடுக்கிறது. ஆனால் கட்டத்துறை கும்பல் டேவிட் செல்வின் அவர்களை ஒரு காருக்குள் வைத்து நாட்டு வெடிகுண்டு, அந்த நாட்டு வெடிகுண்டும் எப்படி உருவாக்கப்பட்டதென்றால் கந்தக டைஆக்சைடு, மோனாக்சைடு போன்ற அந்த பவுடர்களை உருவாக்கி வெண்பாஸ்பரஸை கொண்டு துகள் ஆணிகளை உருவாக்கி அதிலே கலப்படம் செய்து அந்த நாட்டு வெடிகுண்டுகளை உருவாக்கி கிட்டத்தட்ட 9 முறை நாட்டு வெடிகுண்டுகளை டேவிட் செல்வன் சென்ற அந்த காரின் மீது அடித்து நொறுக்குகிறார்கள். ஆனால் அந்த காருக்குள் 2 பேர் மிகப்பெரிய சம்பவங்களாக 2 பேர் அதிலே இறந்து போகிறார்கள். அந்த 2 பேரும் ராக்கெட் ராஜாவிற்கு மிகப்பெரிய பேருதவியாக இருந்தார்கள். அந்த சம்பவத்தில்
குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த டேவிட் செல்வின் அவர்களை கடப்பாறை கொண்டு கண்ணாடி வழியாக குத்தி கொன்றார் கட்டத்துறை. ஆக டேவிட் செல்வின் அவர்கள் கடப்பாறையால் படுகொலை செய்யப்பட்டதை அறிந்த ராக்கெட் ராஜா அவர்கள் இனிமேலும் கட்டத்துறையை நாம் சும்மாவிட்டால் நம் உயிருக்கும் பேராபத்து என்று கருதிய ராக்கெட் ராஜா அவர்கள் இசக்கி என்பவரை, அதாவது இந்த விஷயத்தில் இசக்கி என்பவரை ஒரு உளவாளியாக கட்டத்துறை நியமிக்கிறார். டேவிட் செல்வின் அவர்களை கொலை செய்வதற்காக பக்காவாக இது நிறைவேற்றப்படுகிறது. 4 ஆண்டுகள் கழித்து சிறையை விட்டு வெளியிலே வந்த டேவிட் செல்வின் அவர்கள் 1997 மார்ச் 26 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்பதை அறிய முடிகிறது. இந்த படுகொலை சம்பவத்தில் ரயில்வே கிராசிங்கில், அதாவது ரயில்வே ட்ராக் கிராசிங்கில் அந்த டேவிட் செல்வின் அவர்கள் தன்னுடைய மகிழுந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற போதுதான் இந்த கட்டத்துறை கும்பலாக சேர்ந்த செல்லத்துறை, ஸ்ரீவைகுண்டம், மாடசாமி, சுரேஷ் போன்ற 4 பேர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி இந்த டேவிட் செல்வினை படுகொலை செய்தார்கள் என்பதை அறிந்த ராக்கெட் ராஜா அவர்கள் இனிமேல் இவர்களை சும்மா விடக்கூடாது என்பதை உள்மனதிற்குள் வைத்துக்கொண்டு வெங்கடேச பண்ணையாரிடம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நாமும் சும்மா இருந்து விடக்கூடாது என்று கலந்து பேசுகிறார்கள். அதற்கு சுபாஷ் பண்ணையார் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்கிறார். இந்த டேவிட் சில்வன் அவர்களுடைய கொலை வழக்கிலே 18 பேர் குற்றவாளிகளாக காவல்துறை கைது செய்து சிறையிலே அடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 10 குண்டுகள் வீசிய போதும் 9 குண்டுகள் காரின் மீது விழுந்து காரே தீக்கிரையாக்கப்பட்டது என்பதை நாம் அறிய முடிகிறது. இதில் டேவிட் இருளப்பன் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட குற்றுயிரும் குலையுருமாக இருந்த டேவிட் சில்வின் அவர்கள் கடப்பாறை கொண்டு கொல்லப்பட்டதை பிறகு இதே வன்மத்தோடு தான் ராக்கெட் ராஜா அவர்கள் கட்டத்துறையை கொலை செய்வதற்கு அதே போல் நாட்டு வெடிகுண்டை உருவாக்கி அதே கடப்பாறையால் குத்தி கொலை செய்ததோடு மட்டுமல்ல, துண்டு துண்டாக வெட்டிய சம்பவங்களும் நடைபெற்றது. இதை பயன்படுத்தி கொண்ட ராக்கெட் ராஜா அவர்கள் கோழி அருளோடு இணைந்து 2001 தான் இந்த சம்பவத்தை நடத்தி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு கட்டத்துறை, செல்லத்துறை, நாடார் தேவர்கள் என்ற இருபெரும் பிரிவு பிரிக்கப்படுகிறது. மிகப்பெரிய வன்முறை களமாக பதிலுக்கு பதிலாக மொத்தம் 23 பேரை 2 அணியினரும் மாறி மாறி கொலை செய்கிற சம்பவம் தென் மாவட்டத்தை குலுக்கியது என்றே சொல்லலாம். 1990 ஆண்டு பழிக்கு பழியாக திருநாவுக்கரசர் மற்றும் அதற்கு பழிவாங்கும் வகையில் இவர்கள் மீது அரிசிக்கடை சுப்பையா போன்றவர்கள் மீதும் பெண் வன்கொடுமை பிரச்சனை எழுகிறது. பெண்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய வன்முறை நடந்தாலும் ராக்கெட் ராஜாவும் அதேபோல் டேவிட் சில்வனும் சும்மா இருந்துவிட மாட்டார்கள் என்பது மிகப்பெரிய வரலாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் சங்கரங்கோவில் நீதிமன்றத்தில் சரணடைந்த கட்டத்துறை அதற்கு பிறகு சேதுராமன் அவர்களுடைய தலைமையிலான மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கிற போதுதான் தேவர்குளம் என்கிற பகுதியிலே தலைமறைவாக கட்டத்துறை இருந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட ராக்கெட் ராஜா கும்பல் தான் பிறகு இவர்களை பழிதீர்த்தது என்பதை நாடு அறியும். 1999 அக்டோபர் 29 வெளியே வந்த கட்டத்துறை சென்னை எழும்பூரில் 2001 பிப்ரவரி 1 படுகொலை செய்யப்படுகிறார் என்கிற வரலாறை நாம் இன்றைக்கு மறந்துவிட முடியாது. அதேபோல் கட்டத்துறை அவர்களும் டேவிட் செல்வின் அவர்களும் எதிர்புதிருமாக இருந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட ராக்கெட் ராஜா அவர்கள் டேவிட் செல்வின் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்ல, அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற பங்களிப்பிலும் ராக்கெட் ராஜா அவர்கள் பங்கு கொள்கிறார். பிறகு அவர் திருமணம் செய்ததற்கு பிறகு இந்த குடும்பத்தோடு உறவு துண்டிக்கப்படுகிறது. ஆனால் பசுபதி பாண்டியன் அவர்களை கொலை செய்வதற்காகவும் பசுபதி பாண்டியனுடைய அணியினரை சேர்ந்த 11 பேரை கொலை செய்வதற்காகவும் ராக்கெட் ராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறை அவருடைய இல்லத்திற்குள்ளேயே புகுந்து ராக்கெட்டுகள் மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகளை கைப்பற்றியது என்றே சொல்லலாம். அதற்கு பிறகும் கூட 3 கொலைகளில் சம்பந்தப்பட்ட ராக்கெட் ராஜா அவர்கள் பனங்காட்டுப்படை என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தேர்தல் களத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று கருதி அந்த மிகப்பெரிய, அதாவது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இணையாக ஹெலிகாப்டரிலேயே போய் இறங்கி தேர்தல் களத்தை சந்தித்த ஒரு மனிதராக ராக்கெட் ராஜா அவர்கள் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி பகுதிகளில் படுபயங்கரமாக பேசப்பட்டது. பனங்காட்டுப்படை மிக தீவிரமாக அந்த பகுதிகளில் வளர்ந்தெடுத்த கட்சியாக ராக்கெட் ராஜா அவர்கள் உருவெடுத்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக வளர்ந்து வந்தார். இதை பயன்படுத்தி கொண்ட காவல்துறை இனிமேலும் நாம் சும்மா விட்டால் ராக்கெட் ராஜா தென் தமிழகத்தை ஆட்டி வைத்து கூத்து பார்ப்பார் என்பதை அறிந்த உளவுத்துறை
ராக்கெட் ராஜா அவர்களை என்கவுண்டர் செய்வதற்கான முயற்சிகளை செய்கிறது. இதை தெரிந்து கொண்ட ராக்கெட் ராஜா அவர்கள் தன்னுடைய மனைவியின் மூலமாக, ராக்கெட் ராஜா அவர்கள் என் மீது எந்த கொலை வழக்குகளும் இல்லை, நான் நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கிறேன், என்னை என்கவுண்டர் செய்வதற்கு காவல்துறை திட்டம் தீட்டுகிறது என்று ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு கடிதங்களை எழுப்பி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சென்னை நகரத்தினுடைய முக்கிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்களிடம் உதவி கேட்டு அந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தான் இன்றைக்கு ராக்கெட் ராஜாவை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ராக்கெட் ராஜா அவர்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட 5 வழக்குகள் அல்ல 7 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருந்தாலும் கூட 30க்கும் மேற்பட்ட வழக்குகளோடு இன்றைக்கும் நீதிமன்றங்களில் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக ராக்கெட் ராஜா விளங்கி கொண்டிருக்கிறார். காவல்துறை தேடுகிற போதெல்லாம் தன்னுடைய மாமியார் வீட்டில் தஞ்சமடைவதும், அதற்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு வந்து தொழிலதிபர்களை சந்திப்பதும் இப்படியே வழக்கமாகி வைத்திருக்கிற இந்த சூழலில்தான் பசுபதி பாண்டியன் படுகொலைக்கு பிறகும் கூட இவரை படுகொலை செய்வதற்காக பசுபதி பாண்டியன் அணியினர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நடத்துவதற்கு காத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை மட்டுமல்ல, தீபக் ராஜா படுகொலையிலும் இன்றைக்கு ராக்கெட் ராஜாவுடைய பெயர் மிக ஆழமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆக தீபக் ராஜாவுடைய படுகொலையில் ராக்கெட் ராஜா அவர்களுடைய பங்களிப்பு இருப்பதாக இன்றைக்கு காவல்துறை வட்டாரங்கள் அறிவித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் மேலும் ஒரு கொலை வழக்கை ராக்கெட் ராஜா மீது செலுத்த காவல்துறை முயன்று கொண்டிருப்பதையும் நாம் அறிய முடிகிறது. ஆக ராக்கெட் ராஜா அவர்கள் தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கோலோச்சி இருந்தாலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இப்பொழுது புதிதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. ராக்கெட் ராஜா தற்பொழுது காவல்துறையினுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார் என்பதுதான் உண்மை.